உங்களுக்கு செய்தி தெரியுமா? இதுவரை உங்க பேர்ல எத்தனை சிம் கார்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? தேவையில்லாத சிம் கார்டு எப்படி டிஸ்கனெக்ட் பண்றது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மத்திய அரசாங்கம் ஒரு இணையதளம் வடிவமைச்சிருக்காங்க. அந்த இணையதளத்தோட பேர் வந்து சஞ்சார் சாதி. அதுக்கு எப்படி தெரிஞ்சு போவாங்க? அதுக்கு என்ன பண்ணும்? இத நீங்க கூகுள் குரோம் வச்சுக்கோங்க. சஞ்சார் சாதி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணி சஞ்சார் சாதி டைப் பண்ண பிறகு அது மேல கிளிக் பண்றேன். அந்த இணையதளம் ஓபன் ஆயிரும். இதாங்க அதோட இணையதளம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட இணையதளம். இந்த இணையதளத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டே இருக்கேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த பாருங்க, நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் ஒரு நேம் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு பாருங்க, இதுவரைக்கும் இவ்வளவு பேர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரிக்வஸ்ட் சால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஏதாச்சும் உங்களோட மொபைல் நம்பர், உங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பரை கொடுத்து, 10 இலக்கம் மொபைல் நம்பர் கொடுத்து, இதுல வந்து இந்த கேப்சா வெரிஃபை பண்ண பிறகு இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்க மொபைல் நம்பருக்கு வரும். அதை கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா நீங்க உங்க பேர்ல எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். அதுக்கு நேரா அந்த நம்பருக்கு நேரா ரிகார்டு நாட் ரிகார்டு, திஸ் இஸ் நாட் மை நம்பர் 3 ஆப்ஷன் இருக்கும். அது 3ல உங்களுக்கு எது தேவையோ, இப்போ வந்து உங்க நம்பர் தேவையில்லைன்னா நாட் ரிகார்டு, இந்த நம்பர் தேவை நாட் ரிகார்டு கொடுத்துருங்க. இல்ல திஸ் இஸ் நாட் மை நம்பர், திஸ் இஸ் நாட் மை நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க நம்பர் ரிக்வஸ்ட் எடுத்துப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க நம்பர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இதை பயன்படுத்தி தேவையில்லாத சிம் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க. இதை சொல்லி அவன் உருவாக்குங்க. நன்றி.